அடுத்த செய்தியாக ஜமாத்தே இஸ்லாமி இது ஒரு செக்யூலர் கட்சிங்க அப்படி என்று அங்கு கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு ஓட்டுக்காக. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? பிரச்சனை என்னன்னா கேரளா முழுவதும் ஒரு பெரிய விவாத பொருளாக ஆனது. என்னன்னா கடந்த 17 அதில் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போடுறார். யாருன்னா ஷேக் முகமது கரக்கனு. இவர் யாருன்னா ஜமாத்தே இஸ்லாமியுடைய லீடர். அந்த ஃபேஸ்புக்குடைய தலைப்பு என்ன அவர் போடுறாருன்னா, would true believers reject Islamic Republic? இந்த இஸ்லாத்தை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்பதை மறுப்பார்களா அப்படின்னு கேட்கிறார். என்ன அதை எதையோடு அவர் ஒப்பிடுகிறார்னா, மதீனா ப்ரொஃபத் முகமதை மகிழ்ச்சியோடு வரவேற்றது, மெக்காலேருந்து இந்த இஜிரா அந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு மதீனாவில் ஏற்றது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 15% தான் இருந்தது. பிறகு எப்படி ஆனது, எப்படி வாழையில மாத்தினாங்கிற அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்களே. ஆனாலும் இஸ்லாமியர்களை எப்படி அங்கே வந்தாங்க, எப்படி செக்குலராக எல்லாரும் வளர்ச்சிகளை உமருல் அவர் ஃபரூக் அந்த கதையெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தனி நாடு, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லா இஸ்லாமியனுக்கும் ஒரு எண்ணமாக இருக்கும். இதை இஸ்லாத்தை உண்மையாக நேசிக்கிறவன், அதன்படி நடக்கிறவன் இதை மறுப்பானா அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட். சரி, அவரு இஸ்லாமிக்க அடிப்படைவாத அமைப்புகள் இப்படித்தானே செயல்படும், ஜமாத்தே இஸ்லாமி இப்படி யோசிச்சு இப்படி பதிவு போடலன்னா தானே ஆச்சரியம், அது இன்னும் ஒரு PFI மாதிரி தானே இருக்க போகுது, இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது பிரச்சனை இல்லை. இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் தான் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இவங்க யாருன்னா, இவங்க தான் காங்கிரஸுக்கு கடந்த சட்டசபை எலெக்ஷன்ல நிலாம்பூர் தொகுதியில அசம்பிளி எலெக்ஷன் அப்போ இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தான். இப்பொழுதே பினராயி விஜயன் பண்ணா இது போன்ற அடிப்படையாத அமைப்புகளோடெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்குது. யாரு அவரே சொல்றாருன்னா பார்த்து, கம்யூனிஸ்டுகளே வெல்ஃபேர் பார்ட்டியை அடிப்படை இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு கட்சி அவங்களோட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு. VD சதீஷன் அவர் தான் மாநில தலைவர். இப்பொழுது ராகுல் காந்தி இவங்களோடலாம் சேர்ந்து எல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காருங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, ராகுல் காந்தி போட்டியிட்ட வயநாடா இருக்கட்டும், அதுக்கு பிறகு பிரியங்கா காந்தி வரும் பொழுது அந்த வயநாடுடைய கேண்டிடேட் காங்கிரஸ். அவங்களுடைய பிரச்சாரத்துல எந்த கொடி இருந்தது? அதிகமாக பச்சை கொடி தான் இருந்தது. சிவப்பு வெள்ளை பச்சை இல்ல, காவி வெள்ளை பச்சை கிடையாது, பச்சை மட்டும்தான் அங்க இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி அவங்களுக்கே இருந்தபோது சரிண்ணே இவங்களோட கூட்டணி வச்சு பல பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்பொழுதுதான் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவர் சமீபத்தில் இந்த போஸ்ட் போன்றாரு ஃபேஸ்புக்கில். அதே எண்ணத்தோடு, அந்த பிரிவினை எண்ணத்தோடு இஸ்லாமியர்களுக்கு என்ன ஒரு தனிநாடு வேண்டும், இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வேணும்னு கேட்டு ஒரு போஸ்ட் பண்றாரு அந்த அமைப்புடைய தலைவர். அவருடைய பொலிட்டிக்கல் விங்கு அவங்களுடைய ஆதரவோடு காங்கிரஸ் இருக்கிறதே அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுதுதான், இல்லை அவங்க சில கொள்கையெல்லாம் அவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு. எங்க மாத்திட்டான்? அது மாத்தலன்னு சொல்லிதான் அவர் பதிவே பண்றாரு. ட்ரூ பிலீவர்ஸ் எப்படி நாங்க இதை விடுவோம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். VD சதீஷன் இல்ல அவங்க முன்ன மாதிரி எல்லாம் இப்ப இல்லை அப்படின்னு. காங்கிரஸ் ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, இந்த கம்யூனிசத்தை எதிர்ப்பதற்காக, RSS பாஜகவை சமாளிப்பதற்காக நாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படின்னு. நான் திரும்பவும் இப்ப இந்த செய்திக்கும் சொல்றேன். நேற்றைய முந்தைய நாள் பாலகௌதமன் இதுக்காக தனியா ஒரு வீடியோவே பேசியிருக்காரு. மாலேகான் நகராட்சி தேர்தலில், இதற்கு முன்பு நடந்த தேர்தலில், அதாவது சரியாக ஒரு 11 வருடங்களுக்கு முன்பு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஃபுல் மெஜாரிட்டி அவங்க தான் அந்த நகராட்சியை அவங்க கையில் வச்சிருந்தாங்க, டாமினேட். இப்ப யாருன்னா இஸ்லாம் அப்படின்னு ஒரு கட்சி, அவங்க அதிகமான 35 இடங்களை, அப்போ 0, இப்போ 35. AMIM மஜ்லிஸ் கட்சி, ஓவைசியுடைய கட்சி, அவங்க எதிர்கட்சியா கூட காங்கிரஸ் இல்ல. ஒரு தடவை நீங்க தோல்வி ஆகலாம் பாஸ், அது ஜனநாயகத்துல அது நடக்கும். ஃபுல்லா ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, எதிர்கட்சியா கூட ஆவீங்க. ஆனா நீ எதிர்கட்சியா கூட நீ இல்லையே. சமாஜ்வாதி கட்சி அவங்க ஒரு 5 சீட்டு வாங்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சியும் இப்ப இன்னொரு கட்சி, அந்த இஸ்லாமுங்கிற கட்சியும் சேர்ந்துதான் இப்பொழுது அங்க
இந்த நகராட்சியை கைப்பற்ற இருக்கிறார்கள். காங்கிரஸ் அங்கே காணா போயிடுச்சு. சிவசேனா வந்து எப்பவும் போல இந்த 17 சீட்டோ ஏதோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கிறத வச்சுருக்கேன். எப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீ என்னதான் அவங்களுக்கு முட்டு கொடுத்து ஆதரவு கொடுத்தா கூட அவங்கள் வலுப்பெறும் பொழுது நீ காணாமலே போய்விடுவாய் அப்படிங்கிறது தான் இந்த உண்மை விஷயத்தை தான் அந்த வீடியோவில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு மாலைகானில். இது இன்று மாலைகானில் நடந்திருக்கு. நாளை கேரளாவில் எங்கே பார்த்தாலும் நடக்கலாம். கேரளாவில் ஒரு சில இடங்கள் ஆரம்பிச்சிருச்சு. தமிழகத்தில் நாளைக்கு திமுக இருந்தாலும் சரி, ஏன் இப்போ என்டிஏ கூட்டணி இருக்க அதிமுகவுக்கும் அவங்களும் ரொம்ப இஸ்லாமியர்கள் அப்படியே ஓட்டுக்காக ஏதாவது தாஜா பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கும் இந்த விஷயம் நடக்கும். காங்கிரஸ் நடக்கும், எந்த கட்சிக்கு வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ கேரளா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்கிறது. ஏன்னா ஒன்று அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கணும், ஒன்று கம்யூனிஸ்ட் ஜெயிக்கணும். இப்பொழுது பாஜகவும் முன்னணியில் வந்துட்டு இருக்கு. திருவனந்தபுரத்தையே அவங்க எப்படி கேப்சர் பண்ணாங்க, எப்படி வேலை பார்த்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சில இடங்கள்ல எப்படி முஸ்லீம் பாக்கெட்டை ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க இஸ்லாமிய கட்சிகள், ஐயுஎம்எல்லாம் இருக்கட்டும், மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் எப்படி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். அதனுடைய ஒரு சமிகை தான் இவர் வந்து நீ என்னதான் நான் உங்களுக்கு முட்டு கொடுத்தா கூட எங்களுக்கு கொள்கைங்கிறது இஸ்லாமிக் தனி ஸ்டேட் தான் அப்படிங்கிறத அவங்க மிகவும் வலிமையாக மீண்டும் ஒரு முறை சொல்லி இருக்கிறார்கள். இதுக்கு வந்து விழிப்பாக இருக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளும் தான் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. Tara Divine Awards 2025.